நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரோ கொஞ்சம் ஏதாவது மோட்டிவேஷன் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது பேசுங்க ப்ரோ, எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து மெசேஜஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னால் வாய்ஸ் நோட்டு கொடுக்க முடியல, மெசேஜஸும் கொடுக்க முடியல. ஏன்னா நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அது உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குமா என்னங்கிறது தெரியல. அதனால் உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படலைன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுச்சுன்னா ஃபர்தராக வீடியோ நீங்கள் தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போது இன்றைக்கி இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எடுத்தோடனே ஃபுல்லாக ஈச் அண்ட் ரேவ் அப்படிலாம் கிடையாது. ஒரு மென்டாரை ஆப் வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம்ல, கரெக்டாக? ஓகே, நமக்கு இன்றைக்கி ஒரு தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வந்து ஏதாவது நோட்ஸ் இந்த இடத்துல கிடச்சிருமா, இந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுவாங்களா, இந்த இடத்துல இது மெயின் சொல்லிடுவாங்களா, இது சொன்னாங்களா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தேவைப்படுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அந்த பர்சன் யாரும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணுமா, இந்த நோட்ஸ் வேணுமா, இந்த ஒன் வேர்ட்ஸ் MCQs இதெல்லாம் வேணுமா, எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்னன்னு தெரியாமல் நம்ம டிஎம் பண்ணுறோம். கரெக்டு தானே? பிகாஸ் நமக்கு அந்த தேவை அப்படிங்கிறது வந்து இருக்கிறனால. ஓகே, சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல், எல்லாருக்கும் நாலேஜ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. எல்லாருமே மெச்சூரிட்டியோடு தான் கண்டிப்பாக இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம CMA இன்டர், நம்ம CMA ஃபைனல் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் வந்து நாலேஜுங்கிறத தாண்டி ஒரு மெச்சூரிட்டி லெவலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கணும்ல, இந்த வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரிங்களா? ஒன்றே உங்களுக்கு குருவாக ஒருத்தரை வச்சுக்கோங்க, உங்களுக்கு மென்டராக ஒருத்தரை வச்சுக்கோங்க. எல்லாரையும் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாது. இன்றைக்கி இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாத்துலேயுமே என்ன போயிட்டுருக்குன்னா எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. யாரோ வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து போட தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? ஆக்சுவலாக என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்க்குற உங்களுக்கு தான் ப்ராப்ளம். என்னன்னா, இங்கே ஒருத்தர் இதை வேணும்னு சொல்லுவார், இங்கே ஒருத்தர் இதை வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் சொல்கிறத கேட்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு யார் சொல்கிறத கேட்க போகிறீங்க? உங்களுக்கு தோணும்ல, இவங்க சொன்னது கரெக்டாக இருக்குப்பா, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் நிறைய பேர் வந்து அட்வான்டேஜாக சொல்கிறாங்க, ஃபீட்பேக் சொல்கிறாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லலாம், ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் யாரனா ஃபாலோ பண்ணுறது? நான் சொல்லிட்டேன், ஏன் சைடில் வந்து நான் தான்ப்பா கரெக்டாக சொல்ல நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தோணணும், நான் சொல்கிற கரெக்டாக உங்களுக்கு தோணணும். நானாக போய் நான் சொல்கிற கரெக்ட் நான் சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு குரு வச்சுக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, தேவையில்லாமல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டவுட்லாம் வருது. அப்புறம் யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது? ஸ்டடி பிளான் நீங்கள் ஒன்று சொல்லுங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நான் யார் சொல்ல ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. நான் தான் சொன்னேன், யார் சொல்கிறது கரெக்ட், இப்போ இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இவங்க பின்னாடி போனால் நல்வழியில் போகலாம் அப்படின்னு தோணும்ல, அவங்க செட் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு 1000 தேவை இருக்கும்பா. 1000 தேவை இருக்குன்னு 1000 பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் ப்ரெஷர் ஆகும். நமக்கு என்ன சைடு வேணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். நான் அதுதான் பண்ணுவேன். என்னோட இன்டர் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பொறுத்த மட்டும் எனக்கு எந்த சைடு போனால் யார் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கிட்டு இந்த சைடு இன்ஸ்டாகிராம் ஐடி, அந்த சைடு டெலிகிராம் ஐடி, இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா, ஏகப்பட்ட நோட்ஸ் மைண்டில் வந்து எதை பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் ஒன்றுமே புரியாது. யார் என்ன சொல்கிறா, அதுதாங்க ப்ரெஷருக்கு ஃபஸ்ட்டு ரீசனு. அதை சரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இதை சரி பண்ணாமல் நீங்கள் இதுன்னு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட். ஆக்சுவலாக அதை மட்டும் நான் சொல்லுறேன். அப்போ இதுலேருந்து நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணு நான் சொல்ல வரேன்னா, யார் சொல்கிறது உங்களுக்கு சரிப்படுதோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். தென் அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கேட்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த தேவையில்லாத வந்து எதாவது பேசிகிட்டு இருப்பாங்களே, அன்வான்ட் அதாவது ஓகே, யாராக இருந்தாலும் சரி, என்னப்பா என்ன படிச்சுட்டு அதை பண்ணிட்டு என்ன படிச்சுட்டு இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன், ஏங்க எதுவும் வேணாங்க. யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டுங்க, எதையும் வாங்கிக்காதீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபோக்கஸ் எக்ஸாம். ஓகேங்களா? உங்களை தூக்கி விடுறதுக்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க, உங்களை தள்ளி விடுறதுக்கு பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு பர்சன் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அது நமக்குன்னு தோணும்ல, இவங்க நமக்கு ட்ரூவாக இருக்காங்கன்னா அந்த பர்சன் கூட மட்டும் இருங்க. ஓகேங்களா? ஒரு பர்சன் வந்து உங்களை தேடி வந்து பேசுகிறாங்க, பட் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்ககிட்ட கம்ஃபர்டபுள் இல்லைன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் டாக்ஸ் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒன்று தான். இப்போது நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், ஒருத்தர்கிட்ட என்னோட தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேவையை நான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை நான் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு என்னையே போடான்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. இங்கே ஏஜ்லாம் டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களோட ரியல் ப்ரொஃபஷனல்ஸுமே தெரியும். இப்போலாமா இருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரியல் ஃபேஸஸ் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில உண்மையாக போயிட்டுருக்குப்பா. சரிங்களா? அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த புக்கை படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும்,
மேட்ரு இல்லைங்க. நீங்கள் டவுன் ஆகிறீங்கல்ல, டவுன் ஆகிறதுலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கிட்டு இங்கிட்டுலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம். ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி எதுக்காக யோசிக்கிறான்? சுற்றி இருக்கிறான், அவன் நினச்சிருவானா இவன் நினச்சிருவான்னு சொல்லி விட்டு தான் யோசிக்கிறான். ஓகேங்களா? அவனுக்குன்னு இருக்கிற லைஃப் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சில இடத்துல இல்லை. எதுக்காக? சுற்றி இருக்கான், அவன் சொல்லிடுவானா ஏதோ சொல்லிடுவானா, அதே தான் ஃபுல்லாக வந்து பயம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளாச்சும் இருந்து பார்க்கலாமே, இருக்க விட மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம இருந்து பார்க்கணும், ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். யார் என்ன சொன்னால் என்ன? ஓகேங்களா? நான் ஒன்று தான் சொல்வேன். இந்த மாதிரி உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங், உங்களுக்கு பிடிச்ச கேம், இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. ஒருத்தர்கிட்ட பேசுறதுனால நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்க, நெகட்டிவ் வைப்ஸோடு இருக்காங்கன்னா அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு சேராதீங்க. பிகாஸ் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? பாசிட்டிவாக இருக்க உங்களையும் மிக்ஸ் பண்ணி விட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அழகான ஒரு ட்ரீஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ட்ரீஸில் அங்கங்கே வந்து ப்ரௌன் கலரில் வந்து அந்த லீஃப்லாம் இருக்கும்ல, அதாவது சொல்லுவாங்கள்ல வாடி போயிருக்கும் காஞ்சி போயிருக்கும்ட்டு. அதை என்ன பண்ண தெரியுமா? அதுவாக கீழே விழணும், இல்லைன்னா நம்ம அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். அதை பண்ணலைன்னா அந்த ப்ரௌன் மற்றத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனால் அட்டெம்ப்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குண்ணா, வேலை கிடைக்காதோ பயமாக இருக்குண்ணா, சிஎம்ஏ முடித்தா உடனே ஜாப் கிடைக்குமாண்ணா, இதெல்லாம் வந்து அதான் இப்போ நிறைய பேர் கேட்குறாதான். சிஎம் முடித்தா உடனே ஜாப் கிடைக்குமாண்ணா, சிஎம்ஏ முடிச்சோடனே ஜாப் பிடிச்சா மணிகண்டன் கம் ஹியர், இங்கே வாப்பா உட்காருப்பா உனக்கு தப்பா, அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டேன். நம்ம ட்ரை பண்ணணும், சரியான பாதையை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த சைடு வந்து சிஎம்ஏக்கு ஸ்கோப் இல்லை, சிஏக்கு ஸ்கோப் இல்லை, சிஎஸ்க்கு ஸ்கோப்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. எவ்வளவோ ட்ராக் இருக்குது. இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் அந்த சைடு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் சேர்ந்து உள்ளே போங்க, பேங்க்கில் பொசிஷன் நீங்கள் செம்ம போஸ்டிங்கில் போகலாம். கரெக்டாக? அது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு பேக்கேஜில் போகலாம். சிஎம்ஏ ஃபைனலோட முடிச்சு உள்ளே போகும்போது செம பேக்கேஜ். ஓகே, நல்ல ஒரு போஸ்டிங் இருக்குங்க. அப்போ சிஎம்ஏ படித்தா மட்டும்தான் அந்த போஸ்டிங்கிறது இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இவரோட ஹையர் போஸ்டிங், அந்த ஒரு இதில் பொசிஷன். நம்ம லால பார்க்குறோம்ல, லால என்ன பார்க்குறோம்? இவருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த டேரக்டருக்கு அந்த சேர்மனுக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம லைஃப். இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு பெரிய லெவலில் இருக்குது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணுற கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய பேங்க்ஸ் 2 to 3 பேங்க்ஸ் பார்த்தேன். சிஎம்ஏ சிஏசிஎஸ் 3ல் வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பேக்கேஜ் வந்து நான் 95,000 அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஓகே, அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. சமல் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போனால் 95,000 இல்லாமல் கொஞ்சம் ஒரு பேசிக் ட்ரைனிங் வச்சு ஆரம்பிச்சுட்டு அடுத்து டேரக்டாக 95. இல்லை என்ன லெவல் ஆக்சுவலாக ஒரு சிஎம்ஏ முடிச்சா உங்களுக்கு அந்த லெவல் அங்கே ஆக்சுவலாக இருக்குது. நம்ம பார்த்து சரியான இடத்த சூஸ் பண்ணணும், அதுதான். சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீயாக வந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? க்ரீனாக இருக்கலாம், ஓகே தான். பட் அங்கங்கே வந்து சுற்றி நம்மளை சுற்றி ப்ரௌன்ஸ் இருக்கும். அந்த ப்ரௌன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் வைப்ஸோடு இருக்கணும். ஓகே, அவங்களோட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து அந்த இடத்துல தட்டி கீழே விட்டுறணும். அது ரொம்ப ஓரளவுக்கு வளர விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரௌன் ஃபுல்லாக நம்மளே ப்ரௌனாக வைக்கிறோம். ஸோ பாசிட்டிவாக இருக்க நீங்களும் நெகட்டிவாக மாறிடுவீங்க, நெகட்டிவ் தாட்ஸ் தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஒன்று தான் நான் மெயினாக வந்து சொல்கிறது. ஓகே, ஒன்றுப்பா, ஒரு விஷயம் திங்க் பண்ணுறோம், அந்த திங்க் பண்ணுறதுக்கு அந்த விஷயம் ஒர்த்தான்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன் திங்க் பண்ணுறோன்னா அச்சோ இது இன்னும் பண்ணாமல் இருக்கோமே, இது இவன் தெரிஞ்சால் இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இது இன்னும் முடிக்காமல் இருக்கோமே, நம்ம இன்னும் இங்கே போகாமல் இருக்கோமே, அப்போ அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான். ஓகே, நம்ம லைஃப் 365 days 1 year பாதி டேஸே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவனுக்குன்னே போயிடுது. சரிங்களா? என்னைக்கு நம்மன்னு சொல்லி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஓகேங்களா? நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து எதுனாலும் சரி, ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு என்ஜாய் தான் போல், ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம், ஒரு என்ஜாய் தான் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு ஃப்ரீடம்ங்கிறது இருக்குங்க. உங்கள் ஃபோனுங்க, உங்கள் மொபைல் டேட்டாங்க, உங்கள் ஒய்ஃபைங்க, நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் போடலாங்க. ஓகே, கேட்குறதுக்கு யாருக்கும் வந்து ரைட்ஸுங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ அதுக்காக வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண முடியுமா? அப்போது அப்படி நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஆட்டி வைக்கிற ரோபோட்ஸ் நீங்கள். ஸோ அவங்க கையில் ரிமோட் இருக்குது, நீங்கள் அப்படியே ஆட்டி வைக்கிற ரோபோட் மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. கரெக்டு தானே? நான் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சில இடத்துல டெலிட் பண்ணுறோம்ல, சரியில்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம்ல, அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையே. அதான் சொல்கிறேன், நம்ம அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கேட்டுக்க வேண்டாமே அப்படிங்கிறத நம்ம என்ன மீன் பண்ணுறேன். இன்னொன்று ஒன்று தான் சொல்வேன், லைஃப்பில் ஒருத்தனுக்கு வந்து நல்லா சக்ஸஸாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அவனுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த உலகம்
மதிக்கவே மதிக்காதுங்க. ஃபுல்லாக ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இங்கிட்டு திரும்ப வெற்றி அங்கிட்டு திரும்ப வெற்றி சக்ஸஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து யாருமே நிற்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஆனால் அதுதான் வந்து அது ஒரு என்ன சொல்கிறாங்க தப்பான ஒன்று ஆக்சுவலாக. அப்போ எப்படி இருக்குன்னா அவன் சக்ஸஸ் ஆனாலும் தெரிஞ்சு அவன் கூட இருக்குங்க, அவனுக்கு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீ கூட இல்லை அப்படின்னா அது ரொம்ப தப்புங்க. ஆக்சுவலி அதுதான் வந்து நம்ம மீன் பண்ணுறோம். ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குது, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான், ஓகே நாலேஜ் இருக்குது கிளியர் பண்ணிட்டான், ஓகே இன்னொருத்தன் கிளியர் பண்ணிட்டான், பட் அவனால் வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு இன்டர்வியூவில் காமனான கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியல. ஓகே இப்போ இந்த ரெண்டு இதில் நீங்கள் யார் டிசர்வ்னு சொல்கிறீங்க? கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மள மேபி நம்மளோட காலேஜில் ஒரு ஸ்டாஃப் டீச் பண்ணிப்பாங்க, நம்மளோட ப்ரொஃபஸர் நம்மளோட ஹச்ஓடியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க கிடைக்கல, அப்போ அதுக்காக வந்து அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு ஆகிடுமா? ஓகே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃப் எப்படி இருக்காங்கப்பா அவ்வளோதுப்பா அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ட்ரை பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கான டைம் வரல, அவ்வளோதான். சரிங்களா? இங்கே யாருமே டேலண்ட் இல்லை அப்படிங்கிறீங்களா எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இன்னும் நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில இது வச்சுருந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. சரிங்களா? உடனே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது சொல்லுவோம்ல, இப்போவே சாப்பிடாதீங்க டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏப்பா பேக்கரி ஐட்டம்ஸ் எதாவது ஹாட்டாக வந்து கொடுக்குறாங்க, இப்போ தான் வைக்கிறாங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேகமாக சாப்பிட்ணும்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா டேஸ்ட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஓகே தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தான், உங்கள் லைஃப் நீங்கள் தான் வாழ போகிறீங்க. சரிங்களா? எப்பயுமே எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நிதானமாக வந்து மட்டும் இருக்கணும், அவசரப்பட்டு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நினைங்க. அவசரப்பட்டு ஹரிபரியாக நம்ம பண்ணுறனால என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் இதாக சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் இருக்குங்க. ஓகே ஒரு பஸ் வருது, எல்லாரும் போய் அதே பஸ்ஸில் ஏறுறாங்க. கரெக்டுங்களா? எதுக்காக? சீக்கிரம் போகணும், டக்குன்னு போகணும் சொல்லிட்டு அதே பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக? அடுத்த பஸ் வரும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து வராது இவ்வளோதான், இதான் முடிய போகுது இவங்க எல்லாம் ஏறிட்டாங்க. அப்போ அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்க பின்னாடி பேக்கில் வந்த பஸ் ரொம்ப ஃப்ரீ, எவ்வளோ ரிலாக்ஸாக ராஜா மாதிரி வந்து அவ்வளோ ஃப்ரீங்க. இப்போ இங்கே போனவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப டஞ்சனாக, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஓகேங்களா? அதனால் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டிலேயாக பண்ணி போகிறது, வெயிட் பண்ணி போகிறது என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று தான் நான் மெயினாக வந்து சொல்வேன். இப்போது நமக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ என்றைக்குமே நமக்கு தெரியாது. என்றைக்குமே அதோட வேல்யூ தெரியாது. கரெக்டுங்களா? ஈஸியாக கிடச்சிச்சுன்னா என்றைக்குமே அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. சரி ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது, ஒருத்தருக்கு தேவையான ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நான் எங்கள் வீட்டில் கார்டனில் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே அதை நானும் சாப்பிட மாட்டேங்கிறேன், அது வேஸ்ட்டாகவே கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே அது மேபி நான் எடுக்காமல் நான் அதை கீழே விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவருக்கு அது தேவை, ஆனால் எனக்கு ஈஸியாக கிடைக்குது. ஓகே அதை நான் என்ன பண்ணுறேன், அலட்சியப்படுத்துகிறேன். அது நானும் சாப்பிடல, யாருக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுற மாதிரி இருக்கா. ஓகே கரெக்ட் தானே? அதுதான் ஒருத்தரோட தேவை இன்னொருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா அதான் அலட்சியம். இந்த இவ்வளோதான் இருக்குது, அதோட வேல்யூ எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கா. ஆனால் அவருக்கு என்னப்பா இது வச்சிருக்கப்பா, இதுக்காக நான் அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுதாங்க உண்மை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து வேல்யூங்கிறது தெரியாது, அவங்களுக்கு டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். சிலருக்கு வேல்யூ தெரியும், அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் அடுத்து வெயிட் பண்ணி நடக்கும் பாருங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ்ஸு. லைஃப்பில் பெரிய போஸ்டிங்க, பெரிய லெவலுங்க, எல்லாமே பெரிய லெவல் அவ்வளோ ஷைன் ஆகும். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாயடைச்சி போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது, ஒரு இடத்துல தடையாகுது அப்படின்னா அது கிடையாதுங்க. ஒன்று தான் நான் சொல்லுவேன், எல்லாரும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போது ஒருத்தன் ஒரு சேம் எக்ஸாம் கொடுத்துட்ருக்கான், 3 டைம் அட்டம் பண்ணுறான், 4th டைம் அட்டம் பண்ணுறான், 5th டைம் அட்டம் பண்ணுறான், 6th டைம் அட்டம் ட்ரை பண்ணுறான், நடக்கவே இல்லை. அதுக்காக அவனுக்கு டேலண்ட் இல்லைங்கிறது கிடையாது, நாலேஜ் இல்லைங்கிறது கிடையாது, எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. காலங்கள் நேரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த 5 ஸ்டார் ஆர்டில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, நல்ல வேலைப்பா நீ எதுவும் பண்ணலை, சம்டைம்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்து பாருங்கள் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்காமல் அது அப்படியே வந்து போகும் ஒரு டைம். ஓகே அது ஃபெயிலியரை நோக்கி போகும். நம்மளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம போகணும். சரிங்களா? தட்ஸ் அது ஒன்று மட்டும் தான் மெயின். அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் ப்ரோ, பார்டரில் வந்துச்சு ப்ரோ,
நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ, எனக்கு கிடைக்கல. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, அவங்களுக்கு கிடைச்சிச்சு ப்ரோ. அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவேன் சொன்னாலும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு ப்ரோ. அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ நாங்களாம் வேஸ்ட்டாக ப்ரோ, நாங்களாம் அச்சீவ் பண்ண தகுதி இல்லாதவங்களா அப்படின்னா? அப்படிலாம் யாருங்க சொன்னா? உங்களால் முடியுங்க, உங்களை நீங்கள் டவுன் பண்ணாதீங்க சரிங்களா. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அது என்றைக்குமே வந்து ஃப்யூச்சரில் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அதை ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 to 3 days வச்சிருந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. உடனே சாப்பிட்டா டேஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா. அவசரப்பட்டு பார்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. நம்ம பொறுமையாக வந்து சாப்பிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நமக்கு லைஃப். சேமே எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட கரியராக இருக்கட்டும், சில இது நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் பார்டர்ஸில் ஏதோ ஒருத்தர் கிளாஸ் ஆகுனா பேக் அடிக்காமல் நிற்கணும். எதுக்காக பேக் அடிக்காமல் நிற்கணும்னா, ஃபெயிலியரே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபெயிலியர், திரும்ப திரும்ப இந்த சைடு ஃபெயிலியர், இந்த சைடு ஒரு ஃபெயிலியர், இந்த சைடு ஒரு ஃபெயிலியர், இந்த சைடு ஃபெயிலியர், இப்படி ஒரு ஃபெயிலியர், இப்படி ஒரு ஃபெயிலியர் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது பேக் அடிக்க மாட்டான்டா, இங்கே தான் நிற்பேன், நீ என்ன பண்ணுறா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி இருங்க. ஃபெயிலியர் ஒரு ஸ்டேஜில் மனுஷனாடா நீங்களாம் போடான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து போயிடும். சரிசா ஓகே, அப்படி இருக்கணும். நம்ம ஃபெயிலியர் நம்மளை பார்த்து பயந்து விடணும், ஃபெயிலியரை பார்த்து நம்ம பயந்து விடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்து காட்டணும் சரிங்களா. அதனால் டவுன் ஆகாமல் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி வந்து நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. ஒன்றையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ரீசெண்டாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறேன்னு தெரியும், சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கே கிரிக்கெட் அந்த இதான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே. அவங்கெல்லாம் வந்து 5 கப்ஸ் இருக்குது ஓகேங்களா, 5 கப்பு ஓகே. என்னதான் இருந்தாலும் 5 கப்ஸ் வாங்கும்போது சக்ஸஸ் ஆகும்போது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு உங்கள் கூட இருந்தோம்னு சொல்லிட்டு இவரால் நாங்கள் வின் பண்ணோம், இவரால் தான் எங்கள் டீம் வின் பண்ணின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசின எல்லாரும் இப்போ இவரை விட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த லெவலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நிலைமை வந்து இருக்குது ஓகே. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம சப்போர்ட் பண்ணுற பர்சனோ நம்ம அந்த பர்சன் நம்மளோட மென்டாரோ சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் நேரங்காலங்கள் இருக்குங்க. அவங்க வந்து அந்த கஷ்டப்படுற நேரத்தில் இருக்காங்க, அந்த காலத்தில் இருக்காங்க. ஏன் அப்படி இல்லாமலாம் 5 times வந்து வின் பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணாமல் வந்துருப்பாங்க ஓகே, வின் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதுதாங்க இங்கே வந்து அதுதான். ஸோ சொசைட்டி அதுதான் உண்மை. நீ சக்ஸஸ் ஆகிக்கிட்டே போறியா, உனக்கு சப்போர்ட் பண்ணும். நீ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கியா, டாகை விட மோசமாக மதிப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இன்றைக்கி இருக்க நிலைமை. அதுதான். அதுக்காக வந்து இவங்க மதிக்கலைங்கிறதா நமக்கு மாட்டல. நீ யாரா போடா, என் வேலையை நான் பார்த்து பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சீரியஸாக தான் உண்மை. இவங்க மதிக்கிறாங்கலாம் நமக்கு மேட்ரு இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அவங்க மதிக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்காக எதுக்கு நீங்கள் வாழ்றீங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறேன் சரிங்களா. தட்ஸ் ஆல். பட் இன்றைக்கி இருக்க நிலைமை அதுதான். சொசைட்டிஸ் வந்து அந்த லெவலில் தான் போகுது. இப்போலாம் சொல்லப்போனால் நிறைய இடத்துல வந்து காடே வந்து அழகாக இருந்தால் தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான். ஹியூமனோட நேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. காடே இருந்தாலும் அழகாக இருந்தால் தான் பார்க்கணும். இப்படி இருந்தால் இது காடே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு நிலைமை தானே போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஓகே. அது அப்படி தான் இருக்குது. அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். எதை பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு திங்க் பண்ணாமல் இருங்க, நல்லாயிருக்கும் ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரோ, எனக்கு அடிக்கடி ஹெட்டேக் ஆகுது ப்ரோ, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், அடிக்கடி டிப்ரெஷன் ஆகிறேன் ஓகே. இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, ரொம்ப திங்க் பண்ணுறது ஓகே. திங்க் பண்ணாமல் இருந்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹெட்டேக் வரும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேராசிட்டமால் போடாதீங்க. ஃபோனை சைலண்ட்டில் வச்சுட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெடி சீன்ஸ் பார்க்க பிடிக்கும்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தூங்குற பிடிக்கும்னா தூங்குங்க, அவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் ஓகே. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டேக் இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸாக வந்து ஒரு பர்சன்ட்ட பேசினா பெட்டராக இருக்கும்னா அந்த மாதிரி போவோம். பட் அந்த பர்சன்ட்ட பேசும்போது சில இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹெட்டேக் வருதுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே. தட்ஸ் ஆல். பொறுமையாக ஒரு நாள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் சரிங்களா. பார்க்கலாம்.